ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஜாவா ஸ்கிரிப்டில் வேரியபிள் டாபிக். ஓகேவா? ஸோ லாஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் அண்ட் கமெண்ட்ஸ் பார்த்துருப்போம். பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ வேரியபிள் அப்படின்னா என்ன ஜாவா ஸ்கிரிப்டில், தென் அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அது எங்கெங்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்றத பார்க்கலாம். வேரியபிள்னா இட்ஸ் அ கண்டெய்னர், இட்ஸ் அ ஸ்டோரேஜ். ஓகே, ஸோ தட் இஸ் யூஸ்டு டு சேவ் டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸ்னால் என்ன அப்படின்றத நான் போக போக எடுக்கிறேன். ஸோ அடுத்த டாபிக் டேட்டா டைப்ஸ் இல்லையா, உங்களுக்கு இன்டெப்த்தாக தெளிவாக இருக்கும். ஸோ இங்கே வேரியபிளில் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து வேர், ஒன்று வந்து லெட், ஒன்று வந்து கான்ஸ்ட். இந்த 3 டைப் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து இது கண்டெய்னர் அப்படின்னு சொல்கிறோம். கண்டெய்னர்னா இட்ஸ் அ பாக்ஸ். ஓகேவா? இங்கே பாக்ஸ்ன்னும் போது எனி கைண்ட் ஆஃப் பாக்ஸ். நீங்கள் கிச்சன் போங்க, தேர் இஸ் அ பாக்ஸ். ஸோ நீங்கள் பெட்ரூம் போங்க, கண்டிப்பாக கட்டில் கீழே சம்திங் வி ஹேவ் த பாக்ஸ். ஸோ ரேக், துணியை நம்ம என்ன பண்ணியிருப்போம், மடித்து வைக்கிறோம்ல, அதுவுமே ஒரு பாக்ஸ். ஸோ எதுக்கு யூஸ் ஆகுது இந்த பாக்ஸ் எல்லாமே? ஸோ கபோர்ட் பாக்ஸ் இல்லையா? ஸோ எவ்ரி திங்ஸ் மேட் அப் ஆஃப் பாக்ஸ். ரூமே ஒரு பாக்ஸ் மாதிரி தான். ஸோ எதுக்காக? ஸோ நம்மளோட ஸ்டஃப்பை அதில் என்ன பண்ணுவோம், நம்மளோட பொருட்களை அங்கே வச்சுக்கிறதுக்காக இல்லையா? இந்த வேரியபிளில் 3 டைப் ஆஃப் பாக்ஸ் இருக்குது. இப்போ கிச்சன் பண்ணலாம், நீங்கள் பார்க்கலாம். கிளாஸ் பாக்ஸ் இருக்கும், ஸ்டீல் பாக்ஸ் இருக்கும், பிளாஸ்டிக் பாக்ஸ் இருக்கும். இப்போ கிச்சன் ரூம் மாதிரியே பெட்ரூம் இருக்குமா? நோ ரைட், இட்ஸ் டிஃப்ரெண்ட். பெட்ரூம் மாதிரியே ஹால் இருக்குமா? நோ ரைட், இட்ஸ் அ டிஃப்ரெண்ட். ஸோ லைக் வைஸ் இங்கே ஒரு பாக்ஸும் ஒரு சினாரியோக்கு தகுந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். ஒரு பாக்ஸும் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இப்போ கிளாஸ்ன்றது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், பிளாஸ்டிக்ன்றது சம்டைம்ஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், கலர் பாக்ஸஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது, ஸ்டீல் பாக்ஸ் கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாகவே இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இங்கே வேரியபிளும் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸை வச்சுருக்கோம். ஸோ வேர் என்ன ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கு, லெட் என்ன ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கு, கான்ஸ்ட் என்ன ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கு அப்படின்றத இன்னைக்கு டாப்பிக்கில் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒரு மேப்பிங் கொடுத்துருக்கேன் இமேஜில். ஸோ ஒரு வேரியபிளும் இது குளோபலாக, ஃபங்க்ஷனாக, பிளாக்காக, ரீஅசைன் பண்ண முடியுமா, ரீடெக்ளேர் பண்ண முடியுமா, ஹோஸ்டிங் பண்ண முடியுமா? ஸோ இந்த ப்ராசஸ்லாம் உங்களுக்கு இப்போ ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் த டாபிக் உங்களுக்கு என்ன ஆகும், இது என்டையராக கிளியர் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த இடத்துக்கிட்ட வேர் வேரியபிள். ஓகேவா? இந்த வேர் வேரியபிள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ குளோபல் ஸ்கோப். ஓகேவா? ஏன் இதை குளோபல் ஸ்கோப்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு 100 லைன் கோட் எடுத்துக்கோங்களேன். நான் இதை வந்து ஃபஸ்ட்டு லைனில் நான் கிரியேட் பண்ணிட்டேன்னா அந்த 100 லைன் கோடில் என்னால் எங்கே வேணால் இதை என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் லிட்டரலாக. இப்போ கிச்சன் எடுத்துக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிள். கிச்சனில் வி கேன் ஹேவ் த ஸ்டவ். ஓகே, அந்த ஸ்டவ் தென் கேஸ் சிலிண்டர் இருக்கும். அது கிச்சனுக்குள்ளே மட்டும் தான் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ கிச்சனில் போயிட்டு நான் ஒரு பிரியாணி செய்கிறேன்னு வச்சுக்கேன், ஒரு பால் காய்ச்சல் வச்சுக்கோங்களேன். அது கிச்சனுக்குள்ளே மட்டும் தான் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதை விட்டு வெளியில் என்னால் என்ன பண்ண முடியாது, எடுத்துகிட்டு வர முடியும். இப்போ நான் போய் சாப்பிட்ணுன்னா நான் கிச்சன் போயிட்டு பிளேட்டில் போட்டு கிச்சனுக்குள்ளேயே தான் சாப்பிடணும். கிச்சனை விட்டு வெளியில் வந்து சாப்பிட முடியாது. ஓகேவா? அதெல்லாம் வந்து பிளாக், இட்ஸ் அ பிளாக்கிங். நீ வெளில வரக்கூடாதுன்றது. ஆனால் குளோபல் அப்படின்னா கிச்சனை விட்டு எங்கே வேணால் எடுத்துகிட்டு வரலாம். செஞ்சாச்சு கிச்சனில். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண முடியும், அதை எடுத்துகிட்டு வந்து பெட்ரூமில் சாப்பிடலாம், அதை எடுத்துகிட்டு வந்து சோஃபாவில் வச்சு ஹாலில் சாப்பிடலாம், டைனிங் டேபிளில் சாப்பிடலாம், ஸ்டோர் ரூமில் போய் சாப்பிடலாம், வராண்டாவில் போய் சாப்பிடலாம், ஃப்ரெண்ட் ஃபீட் எடுத்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் உட்காந்து சாப்பிடலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி குளோபல் ஸ்கோப்பை நீங்கள் எங்கே வேணாலும் கிரியேட் பண்ணுங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, ஆனால் நான் எங்கே வேணாலும் அதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் பிளாக் ஸ்கோப்பு நீங்கள் கிச்சனில் அதை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கிச்சனில் மட்டும் தான் அதை யூஸ் பண்ண முடியும். பெட்ரூமில் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா பெட்ரூமில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஹாலில் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஹாலில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். வராண்டாவில் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா வராண்டாவில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இது என்னது, இட்ஸ் அ பிளாக்கிங் வித் ரெஸ்பெக்ட் டு சம் செக்டார். ஓகேவா? இதுதான் குளோபல் ஸ்கோப் அண்ட் பிளாக் ஸ்கோப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவே ஃபங்க்ஷன் ஸ்கோப் அப்படின்னா ஃபங்க்ஷன் இஸ் அ ஆக்ஷன். அது ஏன்னா எனி கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன், மேரேஜ் இஸ் அ ஃபங்க்ஷன், மீட்டிங் இஸ் அ ஃபங்க்ஷன், கிளாஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். அப்போ ஒரு கிளாஸ்க்கு நீங்கள் வந்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன், ரைட்? அப்போ அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணால் தான் வரும். இப்போ நான் கால் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மீட்டிங் சென்ட் பண்ணேன்னா லிட்டரலி யூ பீப்புள் கான்ட் ஏபிள் டு ஜாயின், ரைட்? அப்போ ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். அந்த ஃபங்க்ஷன்ன்றது எப்படின்னா இட்ஸ் அ பிளாக் ஸ்கோப். ஓகே, ஸோ ஏன்னா அந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்கும், ஃபங்க்ஷனில் நீங்கள் சின்டாக்ஸ் பார்க்க சொல்ல தெரியும். ஓகே, ஸோ ஃபங்க்ஷனில் வி ஹேவிங் பிளாக் ஸ்கோப். ஓகே, நான் சொல்கிறேன் லைவாக சொல்ல உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், வேரியபிளை யூஸ் பண்ணுவோம். ஏன் இந்த வேரியபிள் அப்படின்னா ஜஸ்ட் வேரியபிள் இட்ஸ் ஸ்டோரிங். ஃபங்க்ஷன் அவுட்டரில் வெளில நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நம்ம சப்மிட் பண்ணால் என்ன பண்ண போகுது, ஒரு ஆக்ஷன் பண்ண போகுது, டேட்டா பேஸில் போய் சேவ் பண்ணுறது. ஸோ ஒரு பட்டனை கிளிக் பண்ண சொல்ல டேட்டா பேஸ்லேருந்து அந்த டேட்டா எனக்கு ஃப்ரண்ட் எண்டுக்கு வரும். இந்த மாதிரி ஒரு டேட்டாவை ஃப்ரண்ட் எண்ட் டு பேக் எண்ட் டு ஃப்ரண்ட் எண்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் டைனமிக்காக. ஓகேவா? இப்போ நீங்கள் லாகின் பண்ணுறீங்க, இந்த இடத்துக்கிட்ட யூசர்னா காமிக்குது, யூசர் டேட்டா காமிக்குது. ஓகே, ஸோ லிட்டரலாக யூ கேன் லாக் அவுட். ஸோ யூசர் டேட்டா லாக் அவுட் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்படி நடக்குதுன்னா வேரியபிள் இல்லாமல் நடக்கவே நடக்காது. ஓகே, ஸோ இது எப்படின்றத ப்ராசஸை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, குளோபல் ஸ்கோப்னா என்னென்னு பார்த்துருக்கோம், பிளாக் ஸ்கோப்னா என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வி ஆர் கோயிங் டு ட்ரை சம்திங் நியூ. ஓகே, வித் ட்ரை மீ எடிட்டர்.
ஸோ ட்ரைம் எடிட்டரில் நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துக்கிட்ட we are having function. ஓகே, ஸோ கன்சோலில் எதுவுமே இல்லை, நம்ம கன்சோல் இப்போ பார்க்க தேவை. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்கிரிப்ட் டேக் இருக்குது. ஹெட்டிங்கில் ஒரு ஹெட்டிங் இருக்குது, தென் ஒரு பாடி இருக்குது. ஓகேவா, HTML ஒரு ஹெட்டிங் இருக்குது, தென் ஒரு பாடி இருக்குது. ஹெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are ஸ்கிரிப்ட் டேக். ஹெட்டில் தான் லிங்காக இருந்தாலும் சரி, ஸ்கிரிப்டாக இருந்தாலும் சரி இருக்கும். பாடியிலையுமே ஸ்கிரிப்ட் டேக் ஒர்க் ஆகும் சம்டைம். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் பாருங்களேன், ஒரு பேராகிராஃப் இருக்குது. ஸோ 3 பேராகிராஃப் இருக்குது. ஒன்று வந்து மெசேஜ் வேல்யூ, ஒன்று வந்து பை வேல்யூ, ஒன்று வந்து கவுண்ட் வேல்யூ. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொண்ட ஒரு பேராகிராஃப் இருக்குது. இந்த ஐடின்றது இட்ஸ் எ யூனிக் ஐடி. இட் இஸ் யூஸ் டு செலக்ட் சம்திங் அண்ட் ஏபிள் டு ஸ்டைல் சம்திங். அண்ட் ஏபிள் டு ஸ்டைல் மட்டும் இல்லை, அந்த ஜாவா ஸ்கிரிப்டையும் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகேவா, அதுக்கு தான் அது அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். யூனிக்யூவா அட்ரஸ் ஒரே மாதிரி தானே இருக்கும். ஸோ என்னோட வீட்டு அட்ரஸ் இப்போ 19 நம்பர் 19/1 அப்படின்னும் போது அதே அட்ரஸில் வேற ஒரு வீடு இருக்காது. அப்படியே இருந்தாலும் அது வேற தெருவாக இருக்கும் 19/1 இருந்தால். ஓகே, தென் வேற ஒரு ஊராக இருக்கும். ஓகே, தென் இங்கே பாருங்களேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வேரியபிள் லெட்டுன்னு ஒரு வேரியபிள், கான்ஸ்ட்னு ஒரு வேரியபிள், வேர்னு ஒரு வேரியபிள். ஓகே, இது வந்து பாக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த மெசேஜ் பை கவுண்ட்னா என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேரியபிளுக்கு நேம். இப்போ கிச்சனில் போகிறீங்க, ஒரு பாக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த பாக்ஸில் ஸ்டீல் பாக்ஸ் வச்சுக்கோங்க, உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. ஓகேவா, உள்ள என்ன டேட்டா டைப் வேணா இருக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு, இது வந்து ஒரு நம்பர், அதுவும் டெசிமல். இது வந்து என்ன பண்ணுறது, ஒரு நம்பர். ஓகேவா, ஸோ இப்படி இருக்க சொல்ல இது என்ன டேட்டா டைப் வேணா இருக்கலாம். ஸோ அப்போ உள்ள என்ன வேல்யூ வேணா இருக்கலாம். பாக்ஸில் ஆயில் இருக்கலாம், சுகர் இருக்கலாம், சால்ட் இருக்கலாம், வாட்டர் இருக்கலாம், ஜூஸ் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த நேமை அந்த பாட்டிலில் நீங்கள் ஒட்டி வச்சுருந்தீங்கன்னா, இப்போ மேலே பார்க்க சொல்ல இதில் வந்து ஸ்லைஸ் அப்படின்னு ஒட்டி இருக்குது, அப்போ கண்டிப்பாக அது ஜூஸாக தான் இருக்கும். ஓகே, மேலே பார்க்க சொல்ல ஆயில் அப்படின்னு ஒட்டி இருக்குது, திறந்து பார்த்தா அது ஆயில். மேலே வந்து ஸ்டிக்கரில் சுகர் ஒட்டி இருக்குது, அது திறந்து பார்த்தா உள்ள சுகர். லைக் வைஸ் சால்ட். இப்போ இந்த நேம்ன்றது தட் இஸ் யூஸ்டு டு ஐடென்டிஃபை வாட் இஸ் த வேல்யூ இன்சைட் தட் பாக்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ 3 பாக்ஸ் இருக்குது. 3 பாக்ஸ்க்கு நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். ப்ராப்பர்ட்டி வேரியேஷன் நான் சொல்லலை இப்போ. ஸோ பிளாக் ஸ்கோப்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், தென் குளோபல் ஸ்கோப்னு என்னன்னு சொல்லியிருக்கேன், தென் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறோம். ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட பாருங்களேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை பார்க்க தேவையில்ல, நம்ம என்ன பண்ணிக்கலாம், லாக். ஓகே, இந்த லாக்ன்றது கன்சோல் CONSOLE கன்சோல் டாட் லாக். இந்த கன்சோல் டாட் லாக்ன்றது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ எப்படி பைத்தானில் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துக்கிட்ட கன்சோல் டாட் லாக்னு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ ஒன்று கன்சோல் டாட் லாக் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா டாக்குமெண்ட் டாட் ரைட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ கன்சோல் டாட் லாக்ன்றது என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஆஃப்டர்வார்ட்ஸ் டாக்குமெண்ட் டாட் ரைட் என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். கன்சோல் டாட் லாக் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி இன்ஸ்பெக்ட் பேஜில் கன்சோலில் பிரிண்ட் பண்ணும். ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் டூல் ஓப்பன் ஆகும். இந்த டெவலப்பர் டூலில் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். இது எதுக்காக, நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வேல்யூ கரெக்டாக வந்திருக்கா டேட்டா பேஸ்லன்ட்டு. ஓகே, ஸோ இதுவே இந்த லாகுக்கு பதிலாக கன்சோல் டாட் லாகுக்கு பதிலாக DOCUMENT டாக்குமெண்ட் டாட் WRITE டாக்குமெண்ட் டாட் ரைட்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ யூசருக்கு பிரிண்ட் ஆகும். டாக்குமெண்ட்ன்றது எதுக்காக, ஒரு யூசருக்கு டிஸ்பிளேல காமிக்கிறதுக்காக. ஓகேவா, ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஜாவா ஸ்கிரிப்டில் பிரிண்ட் பண்ணுவோம். இதுவே இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி இப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பிரிண்ட் ஆகுதுங்க, எதுவுமே பண்ணல பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகுது. ஏன்னா விண்டோஸ் ஆன்லோட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த பேஜுக்கு வந்தால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இது பிரிண்ட் ஆகணும் டேட்டா பேஸ்லேருந்து அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் சொல்லியிருக்கோம். இந்த இடத்துக்கு டேட்டா பேஸ்லேருந்து வேல்யூ வரல, டிஃபால்ட்டாகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம், இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. இதுக்கு வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கோம். அப்படி நம்ம அசைன் பண்ண சொல்ல இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்றது இட்ஸ் அ மெத்தட். அந்த மெத்தடுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள ஒரு டெக்ஸ்டல் கண்டென்ட் இருக்குது, டெக்ஸ்ட் கண்டென்ட் இருக்குது. அந்த கண்டென்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் நீங்கள் கோட்லாம் பார்க்காதீங்க, நாங்கள் இதை சொல்லித்தரோம் இப்போதைக்கு. உங்களுக்கு ஜஸ்ட்டு புரியுதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, நான் நடக்க போகிறது வேரியபிள். ஸோ இந்த டாக்குமெண்ட் டாட் ரைட் மெத்தட், டாக்குமெண்ட் மெத்தட் வந்து 10வது டாபிக் இன் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா, அப்போ உங்களுக்கு அது தெளிவாக புரியும். ஸோ ஜஸ்ட் வி ஆர் லோடிங், இங்கே இருக்க வேல்யூஸ் தான் நான் என்ன பண்ண போகிறோம், இங்கே இருக்க பேராகிராஃபில் லோட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இங்கே ஒரு ஐடி, இந்த ஐடி இஸ் அ அட்ரஸ், இட்ஸ் ஒர்க் லைக் அ அட்ரஸ். அப்போ ஒரு அட்ரஸ் இருந்ததுன்னா அந்த அட்ரஸை போயிட்டு கெட் பண்ணி கெட் எலமெண்ட் பை ஐடி, அந்த அட்ரஸை கெட் பண்ணி அந்த அட்ரஸ்க்குள்ளே இருக்க யார் இருந்தாலும் சரி தான். இப்போ அந்த அட்ரஸில் எதுவுமே இல்லை, இங்கே பாருங்களேன், இந்த அட்ரஸில் ஹாய் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இந்த கேஸ் அந்த ஹாய்ன்னு தான் இருக்கும். சொல்லுங்கம்மா. ப்ரோ இது அந்த ஸ்கிரிப்ட் டேக் பாடிக்குள்ள எழுதலாமா? எழுதலாம், தாராளமாக எழுதலாம். இப்போ ஓகே ஓகே, சரி ஓகே, தேங்க்யூ.
இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஹாய்னு எடுத்தது என்னவா மாறி இருக்கு, எனக்கு ஹலோவா மாறி இருக்கு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு அட்ரஸ்க்கு போ, அந்த அட்ரஸ்க்குள்ள இருக்க டெக்ஸ்ட் கண்டென்ட்டை எனக்கு என்னவா மாத்து, மெசேஜா மாத்துன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல மெசேஜ்ன்ட்டு ஒரு பாக்ஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஹலோ வேர்ல்டுன்னு போட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? அதனால தான் எனக்கு மெசேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற டேட்டா இந்த மாதிரி மெசேஜாக மாற்றணும் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக. இது வேணும்னாலும் நீங்கள் கொடுக்க தேவையில்ல. இது கொடுக்கலன்னா ஜஸ்ட் அந்த மெசேஜ் மட்டும் ஷோ ஆகும். ஓகேவா? சிம்பிள். பார்த்தீங்களா ஹலோ வேர்ல்டுன்னு? ஸோ இங்கே இருக்க டெக்ஸ்ட் கண்டென்ட்டை உள்ள இருக்க அந்த அட்ரஸில் இருக்க டெக்ஸ்ட் கண்டென்ட்டை எனக்கு என்ன மாற்று, ஒரு மெசேஜாக மாற்று அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே தான் இந்த இடத்துக்கிட்ட நான் ஆயிருக்கு. இந்த இடத்துக்கிட்ட இந்த வேரியபிளில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இட்ஸ் ஜஸ்ட் அ கண்டெய்னர், ஒரு நம்பரை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். அதனால அந்த வேரியபிள் எனக்கு என்ன பண்ணுது, அந்த இடத்துக்கிட்ட அந்த வேரியபிள் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து எனக்கு இந்த இடத்துக்கிட்ட ஷோ ஆகும். ஓகேவா? அதே தான் கவுண்டிக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஓகே, நிறைய எக்ஸாம்பிள்ஸை நம்ம அடுத்தடுத்த டாஸ்கில் பார்ப்போம். இப்போ இந்த இடத்துக்கிட்ட குளோபல் ஸ்கோப்னா என்ன, பிளாக் ஸ்கோப்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஃபங்க்ஷன் ஸ்கோப்னா என்ன, ரீஅசைன்னா என்ன, ரீடிக்ளர்னா என்ன, கேன் பி ஹோஸ்டட்னா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேவா? நம்ம டேரெக்டாக லைவாக பார்த்துக்கலாமா? இப்படி பார்க்குறதுக்கு பதிலாக ஸோ இங்கே ஜாவா ஸ்கிரிப்டை ரைட் கிளிக் பண்ணி, ஓகே, இட்ஸ் அ ஃபோல்டர், ரைட் கிளிக் பண்ணி ஷோ மோர் ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் வித் விஎஸ் கோட் அப்படின்னு கொடுத்துட்டு அப்போ நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவைப்படாது, ப்ரௌசர் தேவைப்படாது. ஸோ இங்கே நான் புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இதில் க்ரியேட் பண்ண வேணாம், ஆல்ரெடி கமெண்ட்ஸில் ஒரு ஃபோல்டர் இருக்குது இந்த இடத்துக்கிட்ட. ஸோ என்னது 03 வேரியபிள் இல்லையா, VARIABLE வேரியபிள்ஸ் அப்படின்ட்டு நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டர் நேமை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நான் இங்கே பாருங்களேன், நான் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபோல்டரில் தான் இருக்கேன். எனக்கு வந்து வேரியபிள் ஃபோல்டருக்கு நான் போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்எஸ் கமாண்ட் நான் கொடுத்தேன்னா அந்த இடத்துக்கு என்னென்ன ஃபோல்டர் இருக்குன்னு வரும். 2 ஃபோல்டர் இருக்குது, கமாண்ட்ஸ், வேரியபிள்னு. நான் வேரியபிளுக்கு போகணும்னா CD அந்த வேரியபிள் நேம் காப்பி பண்ணாலும் அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்டர் கொடுத்தேன்னா வேரியபிள் போயிட்டேன். ப்ரோ இதே மாதிரி நான் பழசு ரிவர்ஸில் எப்படி ப்ரோ போகிறது, ஒரு ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் வந்தீங்க, திரும்பி பழைய ஃபோல்டருக்கே நான் போகணும்னா இந்த இடத்துக்கிட்ட CD அதே மாதிரி டாட்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு போகும். இதுவே CD அந்த வேரியபிள்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே போகும், ஆனால் அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ ஒருவேளை அந்த ஃபோல்டர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துக்கிட்ட CD வேரியபிள்ஸ்னு இல்லாமல் வேறு ஏதோ ஒரு பேரில் இருக்குது, இப்படி கொடுத்தீங்கன்னா எரர் தான் வரும். ஓகே, ஸோ அதனால் கரெக்டான நேமை கொடுங்க, அப்போ தான் அந்த ஃபோல்டருக்குள்ளே போகும். இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டோம். இந்த ஃபோல்டருக்குள்ளே எதுவுமே இல்லை. இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் எல்எஸ்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன காமிக்காது, எதுவுமே காமிக்காது. இதுவே இந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறீங்க, VARIABLEF variables.js ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க. இப்போ இந்த இடத்துக்கிட்ட நான் அதே எல்எஃப் கமெண்ட் போட்டேன்னா எனக்கு variable.jsன்னு ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் காட்டும். ஓகே, இப்போ இங்கே இருக்கிறத CLEAR கிளியர்ன்ற கமாண்ட் கொடுத்துக்கிறேன். நான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை ரன் பண்ணணும்னா அது ஈஸி. எப்படின்னு பாருங்க, இப்போ இந்த variable.js இருக்கு இல்லையா, இந்த ஃபைலை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இந்த ஃபைல் நேமை காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிக்கிட்டு இந்த இடத்துக்கிட்ட நோடுனா என்னது, இட்ஸ் அ V8 இன்ஜின், ஜாவா ஸ்கிரிப்ட் என்ஜின், ரன் டைம் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி நடத்துறதை நான் சொல்லித்தரேன். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட நோட் variable.js நான் ரன் பண்ணனா எனக்கு உள்ள ஒன்றுமே இல்லை, அதனால எதுவுமே காமிக்க மாட்டேங்குது. இதுவே இந்த இடத்துக்கிட்ட வேர் a = 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட log console.log a அப்படின்னு இருந்ததுன்னா இங்கே என்ன பிரிண்ட் ஆகும், இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ன பிரிண்ட் ஆகுன்னு. இட்ஸ் கோயிங் டு பிரிண்ட் a, ரைட்? ஸோ நோட் variable.js கொடுத்தனா இப்போ a பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நான் இதை லெஃப்ட்டில் வச்சுக்கிறேன். இப்போ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே, நான் ஜூம் பண்ணிக்கிறேன் ப்ரௌசரை. இப்போ பாருங்களேன், நம்ம குளோபல் ஸ்கோப்னா என்ன பார்த்தோம், பிளாக் ஸ்கோப்னா என்னென்னு பார்த்தோம். இந்த ரீஅசைன் ரீடிக்ளர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வேர் a = 5 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ திரும்பியும் நான் வேர் a = 10 அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு எது பிரிண்ட் ஆகும், 5 பிரிண்ட் ஆகுமா, 10 பிரிண்ட் ஆகுமா? ஒரு வேல்யூ இருக்குது, ஏன்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸில் நான் ஆல்ரெடி a அப்படின்ற சால்ட் கொட்டி வச்சுருக்கேன். திரும்பியும் நான் அந்த பாக்ஸை எடுத்து கொட்டிட்டு திரும்பியும் சுகர் கொட்டி வச்சிட்டேன். இப்போ நான் அந்த ஏன்றதை நான் கையில் எடுத்தேன்னா அதில் சுகர் இருக்குமா, எனக்கு சால்ட் இருக்குமா? கடைசியாக நான் என்ன கொட்டினேன், சுகர். அப்போ அதுதானே இருக்கும். சூப்பர். ஓகே, இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா? நான் கிளியர் கொடுத்துட்றேன். ஓகே, திரும்பியும் பிரிண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, 10 தான் இருக்குது. இதுக்கு பேர் தான் என்னது,
ரீடிக்ளரா ரீஅசைனா? ரீடிக்ளர். அதாவது ஒரே மாதிரி ரெண்டு இருந்ததுன்னா அது டிக்ளரேஷன். ஓகே, ஒன்றுத்தை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், அதே மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுறோம், டிக்ளரேஷன். இதுவே இந்த இடத்துக்கிட்ட ரீஅசைன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேல்யூ இருக்கு, அந்த வேல்யூக்கு திரும்பி இன்னொரு வேல்யூ நம்ம அசைன் பண்ணுறது. ஓகேவா, அவ்வளோதான். டிக்ளரேஷன் அசைனேஷன் என்ன நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு டிக்ளரேஷன்னா அதுக்கு வேல்யூ நீங்கள் அசைனே பண்ண தேவை, இதுக்கு பேர் தான் டிக்ளரேஷன். இங்கே பாருங்க, இதுக்கு பேர் என்னது, கமெண்ட்ஸ் போடுறேன். ஓகே, கமெண்ட்ஸ் ARIABLE வேரியபிள் DCLARATION டிக்ளரேஷன் உருவாக்குறது. ஒரு வேரியபிளை நம்ம உருவாக்குறோம் இந்த இடத்துக்கிட்ட தான். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறோம். வேரியபிள் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் அசைன். அந்த வேல்யூக்கு ஒரு வேரியபிளை நம்ம என்ன பண்ணுறது, இந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை நம்ம கொடுக்குறது. ஓகேவா, ஸோ இங்கே இதை தாண்டி நம்ம இங்கே பாருங்கள் டிக்ளரேஷன் ரீஅசைன் அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் இந்த பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகேவா, தென் அதே வேரியபிளை திரும்பி நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துக்கிட்ட. ஆனால் இந்த வாட்டி அதுக்கு ஒரு வேல்யூவை நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். இதுக்கு பேர் தான் டிக்ளரேஷன் அண்ட் அசைன். ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் தனியாக பண்ணிக்கலாம், அதை அசைன் தனியாக பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆனால் இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், வேர் வேரியபிளை மட்டும் தான் உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி திரும்ப திரும்ப ரீடிக்ளேர் பண்ண முடியும், திரும்ப திரும்ப கிரியேட் பண்ண முடியும். லெட்டையோ கான்ஸ்டையோ உங்களால் என்ன பண்ண முடியாது, அந்த மாதிரி கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரீடிக்ளரபிள் கிடையாது. மைனஸ் இருக்கு பாருங்க, ரீடிக்ளரபிள் கிடையாது. வேற மட்டும் தான் ரீடிக்ளேர் பண்ண முடியும். ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க, அப்போ நாங்கள் லெட்டுன்னு போட்டுட்டோம் ப்ரோ. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட திரும்பி லெட்டுன்னு போட்டோன்னா என்ன ப்ரோ நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துக்கிட்ட ஒரு எரர் வரும். நான் ஹோவர் பண்ணுறேன் பாருங்கள், cannot ரீடிக்ளேர் பிளாக் ஸ்கோப் வேரியபிள் ஏ அப்படின்னா இது என்னது, இது பிளாக் ஸ்கோப்பு. அதை என்னால் பண்ண முடியாது. என்னால் எந்த பிளாக் ஸ்கோப், இந்த ரெண்டு பிளாக் ஸ்கோப்பையுமே என்னால் ரீடிக்ளேர் பண்ண முடியாது, திரும்ப என்னால் கிரியேட் பண்ண முடியாது. ஓகேவா, இது நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, தென் இப்போ பாருங்கள், இதெல்லாம் விட்டுருங்க. லெட் ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேவா, அதுக்கப்புறம் லெட் பி ஈக்குவல் டு 10 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகே, இந்த இடத்துல console.log a console.log b அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, நான் இப்போ ரன் பண்ணனா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும், clear வேரியபிள். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஏ பிரிண்ட் ஆகும், செகண்ட் எனக்கு பி பிரிண்ட் ஆகும். ஓகேவா, இப்போ இந்த இடத்துக்கிட்ட இதோட வேல்யூ ஏ, இதோட வேல்யூ, இதோட நேம் பி, இதோட வேல்யூ ஏ, தென் இதோட நேம் ஏ, வேல்யூ 5. ஓகேவா, இதோட நேம் பி, வேல்யூ 10. ஓகேவா, ஸோ இப்படி இருக்க சொல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த வேல்யூவை ரீஅசைன் பண்ண போகிறோம். திரும்பியும் என்னால் அசைன் பண்ண முடியுமா, இங்கே ஏ இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு இருக்கு, திரும்பி ரீஅசைன் அப்படின்னும் போது வேற ஒரு வேல்யூவா சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியும். இந்த இடத்துக்கிட்ட கொட்டிக்கிட்டு நீங்கள் 10 தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா, திரும்பி நீங்கள் போயிட்டு இந்த இடத்துக்கிட்ட லெட் ஏன் நீங்கள் டைப் பண்ண அடுத்த செகண்ட் உங்களுக்கு காட்டிங் எரர். ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம். உன்னால் என்ன பண்ண முடியாது, லெட் ஏன் திரும்பி உன்னால் கிரியேட் பண்ணவே முடியாது. ஓகே, ஆனால் அந்த வேல்யூ உன்னால் என்ன பண்ண முடியும், திரும்ப திரும்ப வேறு வேறு வேல்யூ நீ அசைன் பண்ணிக்கலாம். வாட் எவர் யூ விஷ், வாட் எவர் த வேல்யூ யூ வாண்ட், யூ கேன் ஏபிள் டு அசைன் அண்ட் யூ கேன் ஏபிள் டு பிரிண்ட். ஓகேவா, இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதனால என்ன தெரியுது உங்களுக்கு, வேரியபிள் அப்படின்ற வேர் அப்படின்ற ஒரு டைப் கொண்ட ஒரு வேரியபிளை நம்மளால் என்ன பண்ண முடியும், எத்தனை வாட்டி வேணா ரீஅசைனும் பண்ண முடியும், ரீடிக்ளரும் பண்ண முடியும். ரீடிக்ளர்னா வேர் ஏ ஈக்குவல் டு 5, வேர் ஏ ஈக்குவல் டு 6, வேர் ஏ ஈக்குவல் டு 7 அப்படின்ட்டு உங்களால் என்ன பண்ண முடியும், 3 வேரியபிளை யூஸ் பண்ண முடியும். ஆனால் லெட்டை உங்களால் என்ன பண்ண முடியாது. அந்த மாதிரி திரும்பி நீங்கள் ஏன் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்பி அந்த கோடில் பிளாக் ஆஃப் கோடில் உங்களால் திரும்பி யூஸ் பண்ணவே முடியாது ஏன்னு. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம், ரீஅசைன் ரீடிக்ளேர். இதுவே ஹோஸ்டட் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்குது. இந்த ப்ராசஸில் 2 விதமான எரர் உங்களுக்கு த்ரோ பண்ணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, அதனால ஏவை மட்டும் நான் வச்சுக்கிறேன். ஓகே, இந்த லெட் ஏ ஈக்குவல் டு 10 இருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து கன்சோல் பண்ணுறேன். ஸோ என்னென்னு வருதுன்னு பாருங்கள், எனக்கு அந்த ஏ 10ன்ற வேல்யூ கன்சோல் ஆயிருக்கு. ஓகே, தென் இதுவே இந்த லெட் ஏவை நான் கட் பண்ணிவிட்டு, ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே போகிறேன். இந்த மாதிரி கீழே போட்டுட்டு நான் பிரிண்ட் பண்ணணும்னா எனக்கு அன்டிஃபைன்ட் எரர் வரும். ஓகே, தென் அன்டிஃபைன்ட் எரரில் இது வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலைசேஷன் எரர். ஓகே, 2 எரர் தான் வரும், ஒன்று வந்து அன்டிஃபைன்ட், ஒன்று வந்து இனிஷியலைசேஷன் எரர். இந்த இனிஷியலைசேஷன் எரர் தான் என்னன்னா, இப்போ நான் வந்து 2000 பிறந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் பிறந்திருக்க 2000னா இப்போ டேட்டா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1995 டேட்டா பேஸில் போயிட்டு என்னோட டேட்டிஸில் தேர்னா கிடைக்குமா, கேஜிஎஃப்ல தேடுற மாதிரி தான் கண்டிப்பாக கிடைக்காது இல்லையா. ஸோ அந்த இருக்க ரெக்கார்டில் இருக்க டேட்டா பேஸில் தேர்னா தான் கிடைக்கும்.
அப்போ இந்த இடத்துக்கிட்ட என்ன எரர் வருதுன்னா cannot access before initialization. நீ இனிஷியலைசேஷன் இங்கே தான் பண்ணியிருக்கேன், அதுக்கு முன்னாடியே நீ அதை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணனா உங்களுக்கு என்ன ஆகாது, ஒர்க் ஆகாது. இதுவே அன்டிஃபைன்ட் எரர்னா என்ன ப்ரோ அப்படின்னா சிம்பிள், இந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ என்ன எரர் வருதுன்னு பாருங்க, அதே ரெஃபரன்ஸ் எரர் தான், மேலே வந்த அதே ரெஃபரன்ஸ் எரர் தான். ஆனால் இந்த வாட்டி என்ன இருக்கு, இது வந்து இனிஷியலைசேஷன் எரர், இது வந்து டிஃபைன்டு நாட் டிஃபைன்டு. ஓகேவா, டிஃபைன்டுனா சொல்லியிருக்கிறது, நாட் டிஃபைன்னா என்னன்னே சொல்லலை. அப்போ அந்த இடத்துல ஏன்ற ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல அசைனேஷன் டிக்ளரேஷன் என்னன்னு உங்களுக்கு லாஸ்ட் சொன்னேன். இப்போ ஹோஸ்டட், இந்த ஹோஸ்டட்னா என்ன அப்படின்னா எப்பயுமே ஜாவா ஸ்கிரிப்டோட டிஃபால்ட் பிஹேவியர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா வேரியபிளும் டாப்பில் தான் வச்சிருக்கணும். ஓகேவா, அதுக்கு கீழே வச்சிருந்தீங்கன்னா லைன் நம்பர் 100 லைன் இருக்குன்னா இப்போ 50வது லைனில் ஒரு வேரியபிள் வச்சிருக்கீங்கன்னா அந்த 50வது லைனுக்கு அப்புறம் தான் அந்த வேரியபிளை யூஸ் பண்ண முடியுமே தவிர்த்து அந்த 50வது லைனுக்கு முன்னாடி அந்த வேரியபிளை யூஸ் பண்ண முடியாது. அதுதான் ஹோஸ்டிங் ப்ராசஸ். அந்த ஹோஸ்டிங் ப்ராசஸில் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 எரர் கிடைக்கும். ஒன்று டிஃபைன்ட் எரர், நாட் டிஃபைன்ட் எரர். அந்த நாட் டிஃபைன்ட் எரர்னா அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு அர்த்தம். இல்லாமல் கால் பண்ணீங்கன்னா அந்த எரர். அந்த மாதிரி தப்பாக கால் பண்ணீங்கன்னா 50 கீழே நீங்கள் கால் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஆக்சஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா ரெஃபரன்ஸ் எரர். இந்த வாட்டி ரெஃபரன்ஸ் எரரில் இனிஷியலைசேஷன் எரர். ஓகே, ஸோ திரும்பி பார்க்கணும், cannot access a variable before initialization. ஓகே, அது கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்ற எரர். ப்ரோ இது எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, ஃபங்க்ஷன் ஸ்கோப் என்ன சொல்லலையே அப்படின்றது. ஓகே, ஃபங்க்ஷன் ஸ்கோப்னும் போது ஃபங்க்ஷன் இஸ் ஆக்ஷன். ஓகேவா, ஃபங்க்ஷன் வந்து அது ஒரு ஆக்ஷன். இந்த இடத்துக்கிட்ட ஃபங்க்ஷன், நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோம், கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு நேமும் கொடுக்குறோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு. இதுக்கு வந்து APCH கிச்சன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துக்கிட்ட அதே மாதிரி லெட் A = 5 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட லாக் A அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு நான் இப்போ திரும்பி இதை பிரிண்ட் பண்ணுறோன்னு ட்ரை பண்ணுறேன். ஓகே, கிளியர் பண்ணிடுறேன். நான் பிரிண்ட் பண்ணுறேன், எனக்கு பிரிண்ட் ஆகாது. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன்ன்றது கால் பண்ணால் தான் வேலை செய்யணும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ப்ரோ இது எப்படி ப்ரோ கால் பண்ணுறது? ஒன்றும் இல்லை, அந்த நேம் வச்சு கால் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா, இங்கே பாரு. ஓகே, நான் ஃபங்க்ஷன் இப்போ எடுக்க போகிறதில்ல, ஏன்னா ஃபங்க்ஷன்ன்றது உங்களுக்கு எத்தனை டாபிக், கிட்டத்தட்ட 11th டாபிக். ஓகே, அதனால் விட்டு கான்சென்ட்ரேட்னா வேரியபிள்னா என்ன அப்படின்னு கற்றுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகேவா, ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாருங்க. இப்போ நான் திரும்பி ஒன்றும் இல்லை, அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு பண்ணனா இப்போ எனக்கு 5ன்றது எனக்கு என்ன ஆகுது, பிரிண்ட் ஆகுது. இப்போ இந்த வேரியபிள் வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு பிளாக் ஆஃப் கோடுக்குள்ளே இருக்குது. நான் அதை விட்டு வெளியில் வந்து நான் கால் பண்ணனா இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாது? இப்போ இது பிளாக் ஆஃப் கோடு, இது கிச்சனுக்குள்ளே இருக்குது. அதை விட்டு நான் பிளாக் ஆஃப் கோடுன்றதால அது வெளியில் கால் பண்ணும்போது கண்டிப்பாக இட் won't work. ஓகே, என்ன எரர் வருது, ரெஃபரன்ஸ் நாட் டிஃபைன். அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லை. இந்த கேஸ் ஒருவேளை இந்த இடத்துக்கிட்ட லெட் A = 5 இல்லை 10 அதுவே கூட இருக்கட்டுமே. இப்போ நான் பிரிண்ட் பண்ணனா டெஃபினெட்லி இட் வில் ஒர்க். ஓகே, அப்போ இங்கே இருக்க ஏவை இதால் ஆக்சஸ் பண்ண முடியும், ஆனால் இங்கே இருக்க ஏவை என்னால் என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, இது எங்கே வேணால் இருந்துட்டு போகட்டும், அதை பற்றி கவலை கிடையாது. இங்கே பாருங்க, இது வந்து இங்கே கூட இருந்துட்டு போகட்டும். ஓகே, ஸோ இது ஒரு பிளாக் ஆஃப் கோட், இதுதான் அந்த பிளாக். இந்த பிளாக்குள்ளே இருக்க ஒரு வேரியபிளை என்னால் இந்த பிளாக்குள்ளே மட்டும்தான் என்னால் கன்சோலோ டாக்குமெண்ட்டோ ரைட்டோ ஆக்சஸோ பண்ண முடியுமே தவிர்த்து அதை வெளியில் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்படி தான் இந்த பிளாக் ஆஃப் கோட் சீக்வன்ஸ் ஒர்க் ஆகும். ஓகே, தென் இங்கே பாருங்க, இப்போ 25 பிரிண்ட் ஆகுது. ஏன்னா இந்த பிளாக்குக்கு வெளியில் இருக்க ஏவை தான் இதால் என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் உள்ளே இருக்கிறத பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், உள்ளேயும் ஒன்று கொடுக்கணும். அப்போ நீங்கள் இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிறதும் பிரிண்ட் ஆகும், வெளியில் இருக்கிறதும் பிரிண்ட் ஆகும். ஓகேவா, ஆனால் வெளியில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகுது, பார்த்தீங்களா? வெளியில் இருக்க கோடு தான் ஒர்க் ஆகும், தென் அதுக்கப்புறம் உள்ள இருக்க கோடு. ஓகே, இந்த இடத்துல ஃபங்க்ஷனை நம்ம எங்கே கால் பண்ணியிருக்கோன்றது கவனிங்க. லைன் நம்பர் 12ல் கால் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு A பிரிண்ட் ஆகும். அப்போ இந்த A எங்கே இருக்குது, உங்களுக்கு இங்கே இருக்குது மேலே. அடுத்தது கிச்சன் கால் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், கிச்சனில் இருக்க A பிரிண்ட் ஆகும். ஓகேவா, இப்போ இதுவே இங்கே இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன், இங்கே கொடுத்தேன் அப்படின்னா இப்போ எது பிரிண்ட் ஆகும், ஃபஸ்ட்டு 5 பிரிண்ட் ஆகுமா 25 பிரிண்ட் ஆகுமா? ஃபஸ்ட்டு 5 தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த கிச்சன் கால் ஆகும், அப்போ இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆக சொல்ல இந்த A பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், இன்னொரு A பிரிண்ட் ஆகும். ஓகே, வெளியில் இருக்க A25, உள்ள இருக்க A5. இதுதான் இந்த பிளாக் ஆஃப் கோட். அப்போ ஒரு பிளாக் ஆஃப் கோடில் நம்ம என்ன பண்ண முடியாது, வெளியில் கால் பண்ண முடியாது. இது ஒரு ஃபங்க்ஷனாக தான் இருக்கணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு எம்டி பிளாக் ஆஃப் கோடாக இருந்தாலும் சரி தான், அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ கிச்சன்ன்றது ஒன்று இல்லவே இல்லையா, யாரை கிடைக்குது பாருங்கள், கிச்சன் இஸ் நாட் டிஃபைன். கிச்சன் நம்ம ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு நினைக்கும். நாட் டிஃபைன்னா அப்படின்னு ஒன்று இல்லைன்னு அர்த்தம்.
இனிஷியலைசேஷன் எரர் அப்படின்னும் போது நீங்கள் அப்பயே புரிஞ்சுக்கணும், ஏதோ ஒன்றத்தை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க, ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகே, இப்போ சொல்லுங்கள், குளோபல் ஸ்கோப்னா என்ன, ஃபங்க்ஷன் ஸ்கோப்னா என்ன, பிளாக் ஸ்கோப்னா என்ன, ஒரு வேல்யூவை ரீஅசைன் பண்ண முடியுமா முடியாதா, ரீடிக்ளேர் பண்ண முடியுமா முடியாதா, ஹோஸ்டிங் பண்ண முடியுமா முடியாதா, ஹோஸ்டிங் பண்ணால் என்னென்ன பிரச்சனைலாம் வரும், என்னென்ன எரர்ஸ் வரும், ரீஅசைன் பண்ண சொல்ல என்னென்ன எரர்ஸ் வரும், ரீடிக்ளேர் பண்ண சொல்ல என்னென்ன எரர்ஸ் வரும் அப்படின்றத நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்க வேரியபிள் அப்போ தான் வரும். ஓகேவா? ஜாவாஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் இது பல்ஜாக கிடையாது, இட்ஸ் ஈஸி தான் ஒன்ஸ் யூ ப்ராக்டிஸ் தான். ஓகேவா? வேரியபிள்னா என்னது? இட்ஸ் ஜஸ்ட் அ பாக்ஸ் தட் ஹோல்ட் சம் நேம். அதுக்கு ஒரு நேம் இருக்கும், தென் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த பாக்ஸில் வேறு ஏதாவது நீங்கள் கொட்டி வைக்கணும்னா அது இருக்கிறது கீழே கொட்டிட்டு அதை தொடச்சிட்டு திரும்பி வேறு ஒரு வேல்யூ கொட்டி மூட போகுது, அவ்வளோதான். ஓகேவா? இட்ஸ் சிம்பிள். பிளாக் ஆஃப் கோடில் ஆக்சஸ் பண்ண முடியும். கிச்சனில் இருக்கிற பாக்ஸை கிச்சனில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், பெட்ரூமில் இருக்க பாக்ஸை பெட்ரூமில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இதுவே குளோபல் ஸ்கோப்னா எங்கே இருக்க பாக்ஸை எங்கே வேணாலும் என்னால் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஃபங்க்ஷன் ஸ்கோப்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும், ஃபங்க்ஷன் விட்டு வெளியில் என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஃபங்க்ஷனில் என்ன இருக்கும், ஒரு பிளாக்கும். தட்ஸ் ஆல். ஓகே. ரீஅசைனபிள்னா ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை நான் கொடுத்துட்டேன், டிக்ளேர் பண்ணிட்டேன்னா அதை எங்கே வேணால் திரும்பி என்னால் ரீஅசைன் பண்ண முடியும். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், லெட் ஏ ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், அசைன் பண்ணியிருக்கேன் வேல்யூ 25 அப்படின்ட்டு நான் அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணனா எனக்கு என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். இப்போ நான் ஒரு வேல்யூ இதுக்கு அசைன் பண்ணேன்னா இந்த இடத்துக்கிட்டே தான் நான் அசைன் பண்ணணும் 35 அப்படின்ட்டு. இதுவே இந்த இடத்துக்கிட்ட வேற இருந்ததுன்னா ரீடிக்ளேர் பண்ண முடியும். அதை ரீடிக்ளேர் பண்ண முடியுறதால என்னால் என்ன பண்ண முடியும், இந்த இடத்துக்கிட்ட நான் திரும்பி என்ன பண்ண முடியும், இன்னொரு ஏவை கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது ஒன்லி ஒர்க் ஃபார் த வேர் வேரியபிள். ஏன்னா இதை மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியும், அதே பேரில் ஏன்ற பேரில் திரும்பி ரீடிக்ளேர்னா 2 அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட். ஆனால் லெட்லேயோ கான்ஸ்ட்லேயோ பண்ண முடியாது, ஏன்னா இது ரீடிக்ளேர் பண்ண முடியாது. இந்த மைனஸ்லாம் இருந்தால் ரீடிக்ளேர் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், வேர் குளோபல் ஸ்கோப், லெட் குளோபல் ஸ்கோப் கிடையாது, கான்ஸ்ட் குளோபல் ஸ்கோப் கிடையாது, அதை எல்லா இடத்துலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. தென் மூணுமே ஃபங்க்ஷன் ஸ்கோப், மூணுமே ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ண முடியும். தென் பிளாக் ஸ்கோப். ஸோ வேர் பிளாக் ஸ்கோப் கிடையாது, ஸோ அது எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம். லெட்டு பிளாக் ஸ்கோப், அதை பிளாக்குக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். கான்ஸ்ட் பிளாக் ஸ்கோப், அதை பிளாக்குக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே வேரையோ லெட்டையோ அதோட வேல்யூவை திரும்பி நான் என்ன பண்ண முடியும், வேறு வேல்யூ அசைன் பண்ண முடியும், கிரியேட் பண்ணிவிட்டு அதை திரும்பி அசைன் பண்ண முடியும். ஆனால் என்ன பண்ண முடியாது, கான்ஸ்ட் அப்படி பண்ணவே முடியாது. அது நீங்கள் ஒரு வாட்டி அசைன் பண்ணிட்டா அவ்வளோதான், அதுக்கப்புறம் அதை நீங்கள் எடிட்டே பண்ணவே கூடாது, அவ்வளோதான். அது கரெக்டாக ஆணி அடித்த மாதிரி ஃபிக்ஸ்டாக இருக்கணும் ப்ரோ, அது மாறவே கூடாது ப்ரோ, என் ஏஜ் குறையவே கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, கான்ஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுங்க. ஓகே. தென் இந்த இடத்துல ரீடிக்ளரபிள் அப்படின்னா ஏற்கனவே ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு கிரியேட் பண்ணி திரும்பி ஏ ஈக்குவல் டு 10 இல்லை திரும்பி ஏ ஈக்குவல் டு 5 நீங்கள் இன்னொரு வாட்டி கிரியேட் பண்ண நினச்சிங்கன்னா அப்படி கிரியேட் பண்ண முடியாது. இந்த கேஸ் நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பிளாக்கை கிரியேட் பண்ணி அந்த பிளாக்ல கிரியேட் பண்ணுங்க. பாருங்கள், cannot redeclare block scope அப்படின்னு வருது. ஏன்னா அது பிளாக் ஸ்கோப், ஒரு பிளாக்குக்குள்ளே தான் அதை என்ன பண்ண முடியும், வேற ஒரு பிளாக்ல கிரியேட் பண்ணலாம். இது ஒரே பிளாக். ஓகேவா? அதனால இப்போ நீங்கள் ஏதாவது கிரியேட் பண்ண நினச்சிங்கன்னா ஒரு பிளாக்கை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே என்ன பண்ணலாம், அசைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, திரும்பி இன்னொரு பிளாக்கு இந்த இடத்துக்கிட்ட கீழே கிரியேட் பண்ணி திரும்பி அசைன் பண்ண முடியும் அதே நேம். ஓகேவா? இது தனி பிளாக்கு, இது தனி பிளாக்கு, இதுவும் தனி பிளாக். இப்போ எத்தனை பிளாக் இருக்கு, பிளாக் ஃபர்ஸ்ட் இதுவும் ஒரு பிளாக், இது ஒரு பிளாக், இது ஒரு பிளாக். ஓகேவா? ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். பிளாக் ஸ்கோப்னா என்ன, ஓகே, அது எப்படிலாம் பிளாக் ஆகும், குளோபல் ஸ்கோப்னா என்ன, அது எங்கெங்கெல்லாம் இப்படி குளோபலாக வேலை செய்யுது, ஃபங்க்ஷன்னா என்ன, ஸோ ரீஅசைன் பண்ண முடியுமா, ரீடிக்ளேர் பண்ண முடியுமா, ஹோஸ்டிங்னா எந்த லைனில் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, எந்த லைனில் அதை ஆக்சஸ் பண்ணுறீங்க. கீழே கிரியேட் பண்ணிட்டு மேலே ஆக்சஸ் பண்ணால் இனிஷியலைசேஷன் எரர் வரும், கிரியேட்டே பண்ணாமல் ஆக்சஸ் பண்ணால் அன்டிஃபைன்ட் எரர் வரும். அவ்வளோதான், இந்த 2 எரர் தான். ஒன்று அன்டிஃபைன்டு, கிரியேட் பண்ணாமல் ஆக்சஸ் பண்ணால். ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க, லைன் நம்பர் 10 கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஆக்சஸ் பண்ணிங்கன்னா இனிஷியலைசேஷன் எரர் வரும். கீழே நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு மேலே நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியாதுன்றது. ஓகேவா? இவ்வளோ தான் வேரியபிள். ஓகேவா? வேரியபிளை திரும்பி உட்காந்து லைவாக இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணி Node.js இன்ஸ்டால் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வேரியபிள் வரும். ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது ஸோ படித்து மென்டார் சொல்லி வர்றது ஓகே தான், ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஜாவா ஸ்கிரிப்ட் நான் கற்றுப்பேன் என்னால் முடியும் அப்படின்ட்டு நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்த்துறாதீங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ராக்டிஸ், கோடிங்னாலே இட்ஸ் அ ப்ராக்டிஸ். பை த ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு என்ன ஆகும், இது ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? இட்ஸ் நாட் த்ரெட்டனிங், ஆக்சுவலி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் எவ்ரிவன்.